ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெர்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் இன்றைக்கி திங்கக்கிழமை மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம். நிறைய மீன் வெட்டினாங்க பார்த்துருங்க. பெரிய மீன், சின்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீனும் வந்திருந்து கூட்டமாக இருந்துச்சு. இந்த பாறை மீன் அப்பப்போ நம்ம வெட்டுறதெல்லாம் பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஆனாலும் இன்றைக்கி புதுசாக ஒரு பாறை மீன் வெட்டுறது காண்பிக்கிறேன் பாருங்கள். ஆனால் புதுசில் தான், இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நிறைய 2-3 நாள் தொடர்ந்து வந்துச்சு. இப்போவுமே இன்றைக்கி வந்திருக்கு. ஒரு சிலர்கிட்ட இல்லை, நிறைய பேர்கிட்ட இந்த மீன் இருந்துச்சு. பாறை மீன்லேயுமே நிறைய வெரைட்டி இருக்குது. மஞ்சள் பாறை, வெள்ளைப்பாறை, உருண்டை பாறை, வத்தை பாறை, ஊசி பாறை, என்னென்னமோ வெரைட்டி இருக்குது. ஆனால் இது கருப்பு பாறை மீன் ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்குது. எப்படி காக்கை கருப்பாட்டு கிளாத்தி மீன் இருக்குமோ அதுபோல் இதுவும் இருக்குது பார்த்துடுங்க. ஆனால் பாறை மீன் தான், சைஸு எல்லாமே பாறை மீன். இது ஆழ்கடலில் பாறைக்கு இடையிலேருந்து கிடைக்குமா, அப்படி போட்டில் போகிறவங்க பிடிச்சிட்டு வர மீனாக. இன்றைக்கி அவ்வளவு இந்த துண்டு மீன் விற்கிற எல்லாருக்கிட்டையுமே இந்த பாறை மீன் இருந்துச்சு. இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் கருகருன்னு தான் இருக்கும் தோல் எல்லாமே. சரிக்கும் நம்ம மஞ்சள் பாறையெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கலரோட வித்தியாசம் தான், ஆனால் டேஸ்ட் எல்லாம் செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த மீன் சாப்பிட்டதில்லை. இப்போ தான் இதெல்லாம் அங்கே வீடியோ எடுக்க போன பிறகு தான் இதெல்லாம் பாக்கியம் பார்த்துடுங்க. சதை கட்டி உள்ள மீனாக தான் இருக்குது. இது இப்போ விற்கிறவங்களுக்காக வெட்டிகிட்ருக்காங்க. எல்லாமே ஒரே சைஸ் உள்ளதாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய மீனாட்டு ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வத்தைப்பாறையெல்லாம் பெருசு வெட்டினாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ காலையில் 9 மணி 9:30 மணிக்கு முன்னாடியே நம்ம வாங்கி கொண்டு வரவங்களும் நிறைய மீன் வாங்கி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்குது பார்த்துடுங்க. வத்தைப்பாறை சூப்பரான மீன் தான். ஆனால் நிறைய பேர் இது பார்த்துருக்க மாட்டாங்க. நம்மளும் இவங்ககிட்ட மீன் வாங்கி வெட்ட கொடுத்தோன்னா இவங்க ஒய்ஃபு மகன் எல்லாருமே சேர்ந்து தான் நின்று மீன் வெட்டுவாங்க. அதனால நமக்கு ஈஸியாக கொடுத்து வெட்டி வாங்கிடலாம். ஏன்னா இவங்க பெரிய மீன் வெட்டுற நேரம் அவங்க ஒய்ஃப் சின்ன மீன் எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு வாங்கி கொடுக்கறது. அதே மாதிரி கறி வைக்க, பொரிக்க எப்படி நமக்கு வேணுமோ அது மாதிரி அவங்க வெட்டி தந்துடுவாங்க. ஈஸியாக செல்லெடுத்து சிறவெடுத்து நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்புல வெட்டி தந்துடுவாங்க. சார்ஜஸும் நியாயமான விலையாக தான் இருக்குது. இன்றைக்கி பெரிய 3 கிளாத்தி ஒருத்தங்க நான் நிற்கிறப்ப தான் வெட்டி வாங்கினாங்க. வெறும் 30 ரூபா தான். 3க்குமே சேர்த்து 30 ரூபா தான் வாங்கினாங்க பார்த்துடுங்க. இது மாதிரி வெள்ளை மீன், பாறை மீன், என்ன சின்ன மீன் கொண்டு கொடுத்தாலுமே அவங்க நமக்கு வெட்டி தந்துடுவாங்க. மண்டே மார்க்கெட்டில் மீன் வெட்டுறதுக்கு ஒரு 10 பேர்கிட்டையாவது நிற்பாங்க பார்த்துடுங்க. அது இவங்களான போன உடனே அவங்க ஒய்ஃப் எல்லாம் நிற்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்செல்லாம் நடுவில் தான் நிற்பாங்க. நீங்களும் போனீங்கன்னா ஒரு தடவை இவங்கள்ட்ட கொடுத்து வெட்டி பாருங்கள். நியாயமான விலை வாங்கி நமக்கு வெட்டி தந்துடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.